சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளி ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அதனை மருத்துவர் டி நாராயணசாமி மறுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சுப்பிரமணி, தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட சிலர் மீண்டும் பணிக்கு திரும்புவதாக டீன் விளக்கம் அளித்திருக்கிறாரே, சூழல் என்ன? இருக்கக்கூடிய நோயாளிகள் கடுமையாக அவதிக்குள்ளாயிருக்கிறார்கள். தற்போது நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், இங்கே நோயாளிகள் அதிக அளவில் சிகிச்சை பெற முடியாமல் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவசர சிகிச்சைக்காக நோயாளிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் அனைவருமே மருத்துவமனை வளாகத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த இருக்கக்கூடிய இந்த நோயாளியின் உறவினர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் மேடம், நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? என்ன எதுக்காக வந்திருக்கிறீங்க? இங்க மருத்துவர்கள் இருக்கிறாங்களா? இப்போதைக்கு இல்லை சார். அவங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எங்கள் ஹஸ்பண்டுக்கு. நான் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் லேப் டெக்னீஷியனாக இருக்கேன். ஒவ்வொன்றும் நான் கேட்டு வந்து சிஸ்டங்கிட்ட டேப்லெட்லேருந்து எல்லாமே வாங்குறதா இருக்குது. அவருக்கு பிபி இருக்குது, எதுவுமே பார்க்குறதில்ல. டேப்லெட் அம்லாங் 5 mg எடுக்கணும்னு சார் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குறாங்க சார். இப்போ மருத்துவர்கள் இங்கே இல்லாதனால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு? ரொம்ப கஷ்டம் சார். அவருக்கு வந்து பிரெயினில் ப்ளீடிங் ஆகுது. இன்னும் ட்ரீட்மெண்ட் எதுவும் கொடுக்கறதில்ல அவங்க. இப்போ மருத்துவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எல்லா நோயாளிகளும் இங்கே தான் நிற்கிறாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? கஷ்டமா தான் சார் இருக்கு. அவங்கள நம்பி வந்ததுனால ரொம்ப அவங்க நம்பி வந்ததுனால வெளியில போய் போராட்டம் பண்ணாங்க. நாங்க எந்த அளவுக்கு போவோம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அவங்க நம்பி நாங்க வந்திருக்கோம். ஒரு மருத்துவமனைக்கு நாங்க பாதிக்கப்பட்டு மருத்துவமனை சேர்ந்திருக்கோம். எங்களை காப்பாற்றது அவங்களோட கடமை. அவங்களே போய் வெளியே உட்காந்து போராட்டம் பண்ணாங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? அது நீங்க தான் சொல்லணும், இல்ல அரசு சொல்லணும். யாராவது பதில் சொல்லணும். எப்படி சொல்லுங்க? இதே போய் நாங்க போய் உட்காந்தாக்கா எங்களை அத்தனை பேர் எங்க குப்பைத்தொட்டில போட்டுருவாங்க இல்லைங்களா? அவர்கள் படித்தவர்கள், அதுக்காக அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து உட்கார வச்சு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எங்களை பேசுவார்களா? எங்களை லட்டி சார்ஜ் அடி உத உள்ள போட்டு சிறையில் அடைப்பாங்க. இது உண்மைங்களா? இதான் நடக்க போகுது. இதான் நடக்க போகுது. வேற ஒன்றும் பண்ண முடியாது. என்னோட உடலை பாருங்களேன். இது சீர்படுத்தணும். யார் பண்ணுவாங்க? எங்களோட பணம் இருந்தாங்க நான் தனியார் மருத்துவரை சேர்ந்து நான் என்னோட சிகிச்சை எடுத்துப்பேன். பணத்து வசதியில தான் நீங்க வந்திருக்கேன். இங்க வந்து அதை விட மோசமான நிலைமையா இருக்கு. ரொம்ப வேதனையா இருக்கு. அதாவது தமிழ் என்ற சொல்லுக்கே வேதனையா இருக்கு. நன்றி. பயிற்சி மருத்துவர்கள் போராட்டம் 5:30 மணியில் நடந்து கொண்டிருக்கிறது. மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் கடுமையாக அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பாரிமுனை, அதாவது மருத்துவமனை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய பாரிமனை பகுதி முழுவதுமாக போக்குவரத்து நெரிசல் கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. முத்துசாமி பாலம் வழியாக அனைத்து வாகனம் திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. 2 பிளாக்குகள், அதாவது டவர் 1 டவர் 2 என 2 பிளாக்குகள் இருக்கிறது. இந்த 2 பிளாக்குகளில் நோயாளிகள் உறவினர்கள் அனைவருமே தற்போது மருத்துவமனையின் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் அவர்கள் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது இங்கே ஒரு நோயாளி ஒருவர் இருக்கிறார். நாம் அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். நீங்க எத்தனை நாளாக அனுமதி இருக்கீங்க? மருத்துவர்கள் இருக்கு சார். நான் 15 நாளா இருக்கு சார். நான் இன்னும் ட்ரீட்மெண்ட் பார்க்கல. வலிக்குது, ஆபரேஷன் பண்றது சொல்றாங்க. மயக்க டாக்டர் கிட்ட போனா அங்கேயும் வேலைக்கு ஆகல. எத்தனை வாட்டி சார் போயிட்டு ரிட்டர்ன் வருது. இன்னும் நாங்க திருப்பி பேஜாருக்கு சார். வீட்டுக்கா போயிடலாமனு சார். பேஜாம ஒன்றுமே முடியல சார். இன்னைக்கு மருத்துவர்கள் யாருமே இல்லையா உங்களுக்கு? யாருமே இல்லைங்க சார். அங்க டாக்டர் இதுலயே வார்டுல யாருமே இல்லை சார். மொத்த பேரும் வெளியே வந்துட்டாங்க சார். இன்ஜெக்ஷன் போடணும் போடலைங்க சார். மொத்த பேரும் வெளியே வந்துட்டாங்க சார். நாங்க என்ன சார் பண்ண முடியும்? எவ்வளவு நாள் சார் வலிக்கு தாங்க முடியல. அதனால தான் சார் வெளியே வந்துட்டோம். நாங்க எங்களால ஒண்ணுமே முடியலைங்க சார். இதுக்கு மேல நாங்க என்ன சார் பண்ண முடியும்? நாங்க ஏதோ விவசாயம் பண்றோம். நாங்க அதுவும் முடியல. அதுவும் முடியல. கை ஓடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கோம். அதுவும் பார்க்கலாம். நாங்க என்ன சார் பண்ண முடியும்? இதுக்கு மேல சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் நடக்கல சார். நாங்க மொத்தமா பிரைவேட்லாம் பாத்துறோம். அப்படின்னா ஒன்று சொல்லுங்க சார். பிரைவேட்லாம் போய் பாத்துக்கிறோம். இன்னும் அந்த அளவுக்கு ஒண்ணுமே முடியலைங்க சார் எங்களால. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? இப்போ உங்க உறவினர்கள் ஏதாவது சிகிச்சை அளிக்கிறாங்களா? என்னோட ஃபாதர் இருக்காருங்க. இதுக்கு முன்னாடி என் ஃபாதர் பக்கத்துலயே இன்னொருத்தர் இருந்தாரு. அவர் நேத்து இறந்துட்டாரு அவரு. அதனால இது மக்கள் சேவை மகேச சேவைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால அவங்க கொஞ்சம் தயவு பண்ணி மக்களை காப்பாற்றணும். இது இந்த தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா இந்த பினாமி அரசு வேலைக்கே இல்லாத, வேலை செய்ய முடியாத ஒரு அரசு எதுக்கு? இந்த அரசு எதுக்கு? இவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இல்லையா? இவ்வளவு மக்களை முதல்ல பார்க்கணும். இது வரைக்கும் யாராவது வந்து பார்த்திருக்காங்களா? இது வரைக்கும் யாருமே எந்த ஒரு அதிகாரியும் எதிர்பார்க்கல. இவ்வளவு மக்கள் நோயாளி மேல இருந்து கீழே வந்திருக்காங்க. இது தேவையான இது நன்றி சார். நன்றி சார். குறிப்பாக இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நோயாளிகளிடம் கூடுதல் கமிஷனர் ஷாரங்கன் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் தற்போது பயிற்சி மருத்துவர்கள் இந்த போராட்டத்தை இன்னும் கைவிடவில்லை. தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நோயாளிகள் கடுமையான அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அதே போல அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் மட்டுமே மருத்துவமனைக்குள் நுழைவதற்கான அனுமதி இருக்கப்படுகிறது. மற்ற வாகனங்கள் மருத்துவமனை வளாகத்திற்குள் செல்ல அனுமதி இல்லை. நர்சஸ் எல்லாமே வெளியே
சுப்பிரமணி, சிகிச்சை பெறாமல் அவதிப்படக்கூடிய நோயாளிகள் மருத்துவமனைக்கு உள்ளே போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் பார்க்க முடிகிறது. எத்தனை நோயாளிகள் போராட்டத்தில் ஈடுபட இருப்பார்கள்? அவர்களோடு மருத்துவர்கள் யாரேனும் பேச்சுவார்த்தைக்கு முன்வந்தார்களா? அதாவது அரசு மருத்துவமனையின் டீன் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் பயிற்சி மருத்துவர்களைத்தான் முதலில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தை முடிந்து பயிற்சி மருத்துவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மருத்துவமனையின் நுழைவு வாயில் 2 நுழைவாயில் இருக்கிறது, 2 கேட்டுகள் இருக்கிறது. அந்த கேட் முழுவதுமாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். காவல்துறையினர் அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நோயாளிகள் கடுமையான அவதிக்குள்ளாய் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 2 கேட்டுகளும் முழுவதுமாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் மட்டுமே இந்த மருத்துவமனைக்குள் நுழைய அனுமதி இருக்கிறது, மற்ற வாகனங்கள் அனுமதி இல்லை. அதே போல மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் நோயாளிகள் அனைவருமே தற்போது மருத்துவமனை வளாகத்தில் தான் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பயிற்சி மருத்துவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பி எங்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணி, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக சொன்னீர்கள். தற்பொழுது நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக அவர்களே நேரலையில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்காலிகமாக அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஏதேனும் மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? இது தொடர்பாக அரசு மருத்துவமனையின் டீனிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது மாற்று ஏற்பாடுகள் எதுவும் இதுவரை செய்யப்படவில்லை. ஏனென்றால் மருத்துவர்கள் அனைவருமே வெளியே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டம் இன்னும் கைவிடப்படவில்லை. அதாவது செவிலியர்கள் மட்டுமே, அரசு செவிலியர்கள் மட்டுமே தற்போது மருத்துவமனைக்குள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் கூட சிகிச்சை அளிக்க மறுப்பதாகத்தான் இந்த நோயாளிகள் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. மேலும் கூடுதல் கமிஷனர் சாரங்கன் தலைமையிலான போலீசார் இங்கே பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர் நேரடியாக வந்து பயிற்சி மருத்துவரோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அதே போல நோயாளிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். பேச்சுவார்த்தை இன்னும் முடிவு பெறவில்லை. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் அதே போல மருத்துவத்துறை அதிகாரிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களும் அந்த பயிற்சி மருத்துவர்களோடு பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.